Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியத்துக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன், நீங்கள் சயின்ஸுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லும் போது அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜி கம்பேர் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோக்கத்தில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பயோ பாட்டனில் இருக்குது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. இது எல்லாமே புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைட் கொஸ்டின் தொகுத்துறோம். இந்த வேறுபாடு மட்டும் படிச்சுன்னா மேக்ஸிமம் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் 5 மார்க்லையும் ரெண்டு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ஹோமோமெரஸ் தட் அண்ட் ஆல்சோ ஹெட்ரோமெரஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனபாலிசம் அண்டு கேட்டபாலிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் அண்டு பார்த்தீங்கன்னா லைமோஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ரொம்ப முக்கியமான லிவிங் கேரக்டர் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். 5th ஒன் வந்து பொனெட்டிக் அண்டு பார்த்தீங்கன்னா டிப்ளோமேட்டிக். நெக்ஸ்ட் 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 7th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த இதில் பற்றி என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 இதில் வந்து கம்பேரிசன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா மியாட்டிஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் 8 வந்து ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க. 9th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போரஸ் ரூட்ஸ் அண்ட் நான் போரஸ் ரூட். நெக்ஸ்ட் வந்து 10th ஒன் ரொம்ப முக்கியமானது, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இந்த கொஸ்டின் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th ஒன் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரிங் வுட் அண்ட் அட்டமோண்டோ. இதில் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் பயோ பாட்னி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடிக்கல் பட்ஸ் அண்ட் குளியர் பட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் அண்ட் கிளைடோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூட் அண்ட் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டு மோனோபாடிக்கல் பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6th ஒன் 7th ஒன் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டுவாங்க. அது 7th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திசுவோட கான்செப்ட் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th ஒன் 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைபரோட கான்செப்ட் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபைபர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸோட தான். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 13 வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸோட கான்செப்ட்டில் மியாசிஸ் மைட்டாசிஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த கொஸ்டினில் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட் அண்ட் ஆல்சோ யூகாரியோட். நெக்ஸ்ட் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட், டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட். இதில் கொடுத்துருக்க 5 மார்க்கில் ரொம்ப முக்கியமானது ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வந்து எல்லாம் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போர்ட். ஓவராலாக 9 கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th பாருங்கள், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வந்து ஃபோட்டோசின்தசிஸ் அண்ட் டார்க் ரெஸ்பிரேஷன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபோட்டோசின்தசிஸ் இன் பிளான் அண்ட் ஃபோட்டோசின்தசிஸ் இன் பாக்டீரியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 13th ஒன் பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனர்பிக் ரெஸ்பிரேஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்கலிக் அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் லீப் அண்ட் மோனோகாட் லீப். ஓவராலாக 15 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருந்தீங்கன்னா இது எல்லாமே மார்க் பண்ணி இந்த எல்லா கொஸ்டின் பயோ பாட்டனியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீன். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பயோ ஜுவாலஜியில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஓவராலாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள் மிட்ரல் வால்வு அண்ட் செமி லூனர் வால்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அண்ட் டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ். நெக்ஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸோக்ரைன் அண்ட் என்டோக்ரைன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்லையும் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். அதே மாதிரி ரெட் செல் அண்ட் செல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் எக்ஸ்பிளைன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் கரெக்டாக டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ராக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஃபால்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்டில். அடுத்து நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் வந்து ஆர்டீரியன் வெயின் ரொம்ப முக்கியமான நம்ம 10th படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கிரேனியல் நர்வஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இதில் கொஸ்டின் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 வரைக்கும் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஸ்டினுமே கட்டாயம் 3 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தாவரவியலில் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரெசிம் சைன் வகை மஞ்சரிகள் வேறுபடுத்து, தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு வேறுபாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியாய்டு வேறுபாடு, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரொம்ப முக்கியமான ட்ரெக்கீடுகள் நார்கள் வேறுபாடு, வெளிநோக்கு செல் உள்நோக்கு செல்லும், துளைக்கட்டை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ்க்கும் மோரஸ்க்கான வேறுபாடு, கற்றை கேப்பியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் உயிருள்ள பண்புகள்
மற்றும் உயிரற்ற பண்புகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் ஆஞ்சியோஸ்பர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் இடையே வேறுபாடு, வேர் மொட்டு மற்றும் இலை மொட்டு, இலைத்தொழில் தண்டு, அதே மாதிரி குறு இலைத்தொழில் தண்டு, வேர் ஏற்கொடிகள் மற்றும் தண்டு ஏற்கொடிகள், அதுக்கப்புறம் பார்த்தா வரம்பற்ற கிளைத்தல், வரம்புடைய கிளைத்தல், அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கணி தள்ளக்கணி வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிடுகள் அண்ட் நார்கள், கோலன் கைமா ஸ்க்ளீன் கைமா, நார்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரைடுகள், சலடை குழாய்கள், சலடை தட்டு. இதில் கொடுத்துருக்க புக் பேக் கொஸ்டின் புக் இன்சென்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். 5 மார்க் கொஸ்டின் 50 வகைப்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம் நேர் மற்றும் கிராம் எதிர் பாக்டீரியாக்கள், சூழ் ஒட்டு முறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீபேசி குடும்ப தாவரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது செலனசி குடும்ப தாவரங்களை எவ்வாறு வேறுபடுத்துவேன். ப்ரோ கேரட் யூ கேரட், தாவர செல் விலங்கு செல், ஒரு வித்தலை வேர் இரு வித்தலை வேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தண்டு இருவித்தலை தாவர தண்டு. நெக்ஸ்ட் கட்டை வர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லும் ஒளி பாஸ்பரணம், பார்த்தீங்கன்னா சுல்லா ஒளி பாஸ்பரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C3 மற்றும் C4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், நிறைமை அமைப்பு 1 மற்றும் நிறைமை அமைப்பு 2. அடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கம்பேர் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா உயிர் விலங்குகளில் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கிறது அப்படி கொடுத்தோம்னா மூடிய மற்றும் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிப்போஸ் சுவை மற்றும் வந்து பழுப்பு அடிப்போஸ் சுவை. நெக்ஸ்ட் மீள்தன்மை நாளில் மீள்தன்மை அற்ற நாளில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்க்கம் மற்றும் ஸ்டெர்னம், திறந்த வகை காற்று பார்த்தீங்கன்னா சுற்றோட்டமில், மூடிய வகை சுற்றோட்டமில் வேறுபடுது. மெட்ரல் வாழ்வு மற்றும் அரைச்சந்திரோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினில் மார்க் பண்ணி படிங்க. அது தமனி மற்றும் சரி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 5 வகைப்பாடு, முதுகு நாணுடைய மற்றும் முதுகு நாணற்றவை. நெக்ஸ்ட் ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபாடு, கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். தவளைகளுக்கும் தேரைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசம், குச்சி செல் மற்றும் கூம்பு செல் வேறுபாடு. அடுத்தது இதில் ஓவராலாக இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்காக தொகுத்து கொடுத்துருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுனா போது வேறுபாடு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவு வந்து டிஃபரன்ஸ் பற்றி நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதாவது பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி, பயோ ஜுவாலஜியாக இருந்தாலும் இதில் இருக்கிற வேறுபாடு மட்டும் படிச்சுன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லையும், 2 கொஸ்டின் வந்து 3 மார்க்கில், 2 கொஸ்டின் 5 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இந்த டிஃபரன்ஸ் பற்றி கட்டாயம் கோத்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. Once again, thank you from GR Success STC for your valuable support and also wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.